சற்றுமுன் வெளியான தகவல். பொங்கல் பரிசு தொகுப்பு ரூபாய் 3000 வாங்க கடைசி தேதி வந்துவிட்டது. ரேஷன் அட்டைதாரர்களுக்கு மீண்டும் ஒரு முக்கியமான தகவல் வந்திருக்கிறது. அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் நண்பர்களுக்கு தெரியப்படுத்தவும் ஷேர் பண்ணிக்கோங்க. தமிழகத்தில் பொங்கல் பரிசு தொகுப்பு மற்றும் ரொக்க பரிசு ஆகியவை விநியோகம் செய்யும் பணிகள் மும்முரமாக நடந்து கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் கடைசி தேதியை நீடிக்க வேண்டும் என்று கோரிக்கை எழுந்துவிட்டது. 2026ஆம் ஆண்டுக்கான பொங்கல் பரிசு அறிவிக்கப்பட்டு அரிசி ரேஷன் அட்டைதாரர்களுக்கு வழங்கும் பணிகள் வேகமாக நடந்து வருகிறது. கடந்த சில ஆண்டுகளில் இல்லாத வகையில் இம்முறை ரொக்க பரிசாக ரூபாய் 3000 அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனுடன் 1 கிலோ பச்சரிசி, சர்க்கரை, முழு கரும்பு மற்றும் இலவச வேஷ்டி சேலை ஆகியவையும் வழங்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் தமிழகத்தில் 2.27 கோடி ரேஷன் அட்டைகள் பயன்பாட்டில் உள்ள நிலையில் அதில் 2.22 கோடி அரிசி அட்டைதாரர்களுக்கு மட்டும் பொங்கல் பரிசு வழங்கப்படும் என்று கூறப்பட்டுள்ளது. மேலும் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம்களில் வசிக்கும் குடும்பங்களுக்கு வழங்கப்படும் என்பது கவனிக்கத்தக்கது. இதற்கான டோக்கன்கள் விநியோகம் வீடு வீடாக சென்று நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் அந்த டோக்கனில் கூறப்பட்டுள்ள தேதியில் நேரடியாக நியாய விலை கடைகளுக்கு வந்து பரிசு தொகுப்பு மற்றும் ரொக்க தொகையை வாங்கிக் கொள்ளலாம் என்று கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது. இதன் மூலம் கூட்ட நெரிசலில் ஏற்படுவதை தடுத்து சீராக விநியோகம் செய்வது உறுதி செய்யப்படும். உள்ளூர் வாசிகளுக்கு பிரச்சனை இல்லை. டோக்கனில் குறிப்பிட்ட தேதி அன்று நேரில் சென்று விடலாம். இவர்கள்தான் தற்போது அதிக அளவில் பெற்று வருகின்றன. வேலைக்காக வெளியூரில் வசிப்பவர்களுக்குத்தான் சிக்கலே. ஏனென்றால் இவர்கள் சொந்த ஊர் திரும்பி பொங்கல் பரிசை பெற்று கொள்ள வேண்டும். ஆனால் பொங்கல் விடுமுறை வரும் 15ஆம் தேதி அன்றுதான் தொடங்குகிறது. அதன் ஓரிரு நாட்கள் முன்பு வந்து சேர முடியும். ஆனால் கடந்த 8ஆம் தேதி முதலே பொங்கல் பரிசு தொகுப்புகள் வழங்கும் பணிகள் தொடங்கிவிட்டன. இது ஜனவரி 13ஆம் தேதி வரை வழங்க திட்டமிடப்பட்டுள்ளது. டோக்கன் வைத்திருப்போர் பரிசு தொகுப்பை குறிப்பிட்ட தேதியில் பெற முடியாமல் போய்விட்டால் என்ன செய்வது என்ற கேள்வி எழுந்துள்ளது. இவர்களுக்காக ஜனவரி 14ஆம் தேதியன்று சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. அன்றைய தினம் வெளியூரில் இருந்து வந்தவர்கள் நியாய விலை கடைகளுக்கு சென்று வாங்கிக் கொள்ளலாம் என்று சொல்லப்படுகிறது. அதே சமயம் கடைசி எனவே கடைசி வாய்ப்பாக 14ஆம் தேதியை பயன்படுத்தி கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளன. இந்த நிலையில்தான் ஜனவரி 15ஆம் தேதி தைப்பொங்கல் திருநாள் அன்று சொந்த ஊர் திரும்புவர்கள் பலர் இருக்கிறார்கள். அவர்கள் எப்படி பொங்கல் பரிசை பெறுவது என்ற குழப்பம் ஏற்பட்டுவிட்டது. இதை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதே சமயம் ஒரே ஒரு வாட்ஸ்அப் நம்பர் 16 டிபார்ட்மெண்ட்ஸ் சமம், அதாவது ஹாய் அனுப்பினால் போதும் 51 அரசு சேவை கைக்கு வரும் என்று சொல்லப்படுகிறார்கள். அதாவது அரசு ஊழியர்களுக்கு நேரில் சென்று வரிசையில் காத்திருக்கும் காலம் இனி முடிவுக்கு வருகிறது. பொதுமக்கள் தங்கள் வீட்டில் இருந்தபடியே தங்கள் கையில் உள்ள செல்போன் மூலம் தமிழக அரசு சேவைகளை பெறும் வகையில் தமிழ்நாடு அரசு புதிய முயற்சியாக நம்ம அரசு என்ற வாட்ஸ்அப் சாஃப்ட்வேர் சேவையை தொடங்கிவிட்டது. இந்த சேவையின் மூலம் 16 துறைகளை சேர்ந்த 51 அரசு சேவைகள் ஒரே வாட்ஸ்அப் எண்ணில் கிடைக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. தமிழ்நாடு மின்னணுமை முகமை சார்பில் தொடங்கப்பட்ட இந்த நம்ம அரசு வாட்ஸ்அப் சேவை தமிழ்நாடு அரசின் சார்பில் நடத்தப்பட்ட தகவல் தொழில்நுட்ப மாநாடான
உமாஜின் 2026 நிகழ்வில் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தை நிதி மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் PTR பழனிவேல் தியாகராஜன் அதிகாரப்பூர்வமாக தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் மெட்டா இந்தியா நிறுவனத்தின் தலைவர் மற்றும் மேலாண்மை இயக்குனர் உள்ளிட்ட முக்கிய அதிகாரிகள் கலந்து கொண்டுள்ளனர். இதனால் இந்த புதிய வாட்ஸ்அப் சேவையின் மூலம் பொதுமக்களின் இணையதளங்களில் சென்று சிக்கலான நடைமுறைகளை கடைப்பிடிக்க வேண்டிய அவசியமில்லை. அதேபோல் பிறப்பு சான்றிதழ், வருமான சான்றிதழ் போன்ற ஆவணங்களுக்காக அரசு அலுவலகங்கள் அல்லது இ-சேவை மையங்களுக்கு நேரில் சென்று டோக்கன் வாங்கி நாள் முழுவதும் காத்திருக்கும் நிலையும் இனி இருக்காது. இதனால் மக்கள் தங்களது செல்போனில் இருக்கும் வாட்ஸ்அப் செயலியை பயன்படுத்தியே தேவையான அரசு சேவைகளை பெற முடியும் என்று சொல்லப்படுகிறார்கள். இதனால் பொதுமக்களுக்கு 7845252525 என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப்பில் வணக்கம் அல்லது ஹாய் என குறுஞ்செய்தி அனுப்பினால் உடனடியாக பதில் வரும். அதில் செலக்ட் டிபார்ட்மெண்ட் என்ற இணைப்பு வழங்கப்படும். அந்த இணைப்பை கிளிக் செய்தால் எந்தெந்த துறைகளில் சேவைகள் கிடைக்கின்றன என்பதற்கான பட்டியல் தோன்றும். அதில் தேவையான துறையை தேர்வு செய்து கேட்டுள்ள விவரங்களை வாட்ஸ்அப்பிலேயே பதிவு செய்யலாம். தேவையான ஆவணங்களையும் அதே இடத்தில் பதிவேற்றம் செய்ய முடியும். அதன் பின்னர் விண்ணப்ப நிலை குறித்து தகவல்களும் சான்றிதழும் வாட்ஸ்அப் மூலமாகவே கிடைக்கும் என்று சொல்லப்படுகிறது. இந்த திட்டத்தின் மூலம் கட்டமாக உள்ளாட்சித்துறை, இந்த சமய அறநிலைத்துறை, மின்சார வாரியம் உள்ளிட்ட 16 துறைகளின் 51 சேவைகள் வழங்கப்பட்டுள்ளது. இதில் பிறப்பு மற்றும் இறப்பு சான்றிதழ், வருமான சான்றிதழ், மின்சார கட்டணம் செலுத்துதல், கோவில் தொடர்பான சேவைகளை உள்ளிட்ட பல்வேறு முக்கிய சேவைகள் அடங்கும் என்று சொல்லப்படுகிறது. பொதுமக்களின் பயன்பாடு மற்றும் வசதியை கருத்தில் கொண்டு எதிர்காலத்தில் மேலும் பல துறை சார்ந்த சேவைகளை இந்த நம்ம அரசு வாட்ஸ்அப் தளத்தில் இணைக்க தமிழக அரசு திட்டமிட்டுள்ளது. ஆகையால் மக்களின் நேரத்தை மிச்சப்படுத்தவும், அரசு சேவைகள் எளிதாக்கவும் விரைவாகவும் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்பதே இந்த திட்டத்தின் முக்கிய நோக்கமாக உள்ளது. டிஜிட்டல் தொழில்நுட்பத்தை முழுமையாக பயன்படுத்தி அரசு சேவைகளை மக்கள் உள்ளடங்கியில் கொண்டு சேர்க்கும் இந்த முயற்சி தமிழ்நாட்டின் மின்னாளுமை பயணத்தில் ஒரு முக்கியமான முன்னேற்றமாக பார்க்கப்படுகிறது. இனி ஒரு வாட்ஸ்அப் எண்ணே பல அரசு அலுவலகங்களுக்கு சமம் என்ற நிலை உருவாகியுள்ளது. மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் நண்பர்களுக்கு தெரியப்படுத்தவும் இந்த வீடியோவை கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கோங்க.